பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு மதன் அறிவழகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 1000 ஆடுகளுடன் பேசிய சீமான் பேசியதும் கலந்து சென்ற ஆடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகளை பார்க்க முடியுது. மேய்ச்சல் நிலத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி நேற்று ஆடு மாடுகள் மாநாட்டை வந்து மதுரையில் நடத்தியிருக்கிறாரு சீமான். அதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா மாடுகள் என்கிட்ட பேசுது, மாடுகள் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்லி ஓட்டு உரிமை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் ரொம்ப வேடிக்கை என்னென்னா, அந்த மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு இல்லையா, அது காடுகளில் மலைகள் இதை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் மேய்கிறதுக்கான உரிமை என்பது காலங்காலமான உரிமை. அது ரொம்ப காலமாக இப்படி மீனவர்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதுபோல் மேய்ச்சல் நிலமும் பாதிக்கப்பட்டிருக்குது. அது உண்மை. என்னென்னா, அதுக்கு வழக்கு போட்டது நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மாநில நிர்வாகி தீரன் திருமுருகன் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர், நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர். அவர் தான் அந்த வழக்கை போட்டு இந்த தீர்ப்பையும் வாங்கினது அவர் தான். இப்போ அது அரசு சரியாக வாதாடல, அதனால தான் தீர்ப்பு கிடைச்சி அதே மேடையில் அவர் சொல்கிறாரு, சரிப்பா நாங்கள் கேஸ் போட்டோம், நீங்கள் உங்கள் தரப்பில் ஸ்ட்ராங்காக வாதாடி ஜெயிச்சிருந்துருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வாதாடி ஜெயிக்கிறதுங்கிறது ஆர்கியூமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அது ஒன்றிய அரசு வந்து ஏற்கனவே சட்டம் இயற்றிருக்குது. இப்போ காடுகளை வந்து பாதுகாக்கணும், வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து புலிகள் காப்பகம், அது நிறைய அவங்க என்னென்னா பழங்குடிகளை காடுகளிலிருந்து வெளியேற்றுவது அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்க செய்கிறாங்க. அந்த காடுகள் வந்து வளங்கள் நிறைந்ததாக இருக்குது, நிறைய கனிம வளங்கள் இருக்குது. இப்போ நம்ம பழனி மலை முருகன் இருக்கிறாருல, முருகன் மலைக்கு கீழேயே வந்து கனிமங்கள் இருக்குது. அதை தோன்றதுக்கு அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்போ முருகான்னு பேசுனது நமக்கு என்னவோ பக்தர்கள் மாநாடு, பக்தி மாநாடுன்னு நினச்சிருப்போம். அது எதுக்காகனா முருகன் மலையை தோண்ட போகிறாங்க, பழனி மலையை சுற்றி கார்பரேட்டுகளுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ பார்த்து நீங்கள் வந்து முருகனுக்கு எதிராக நீங்கள் போயிட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. இல்லைங்க நாங்கள் முருக பக்தருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா, இது வந்து ஒன்றிய அரசு செய்திருக்கிற வேலை. கார்ப்பரேட் அரசியல் அப்படின்றது தனியார் மையம் சார்ந்த அரசியல். இதில் முக்கியமான பிரச்சனை. நீங்கள் அதை பேசணுன்னா தனியார் மையத்துக்கு எதிராகவே பேசணும். அப்போ அதை வச்சுக்கிட்டு இதில் வந்து அவன் சட்டம் கொண்டு வருவான்னா, அந்த சட்டத்தின்படி மாடு மேய்க்கிற உரிமையை வந்து தடுத்து நிறுத்துறது உன் கட்சிக்காரன். அப்போ நீ யாருக்கு எதிராக போராடுற? இப்போது நீங்கள் பல போராட்டங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழக அரசே நடவடிக்கை எடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நேற்று வந்து தேசிய அளவில் ஒரு போராட்டம். அப்போ ஒன்றிய அரசே நடவடிக்கை எடு, பாஜக அரசே நடவடிக்கை எடு, வங்கியை வந்து பாதுகாக்கணும், வங்கி ஊழியர்களை பாதுகாக்கணும்னு ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கும். யாரை நோக்கி அந்த கோரிக்கை இருக்குது அப்படின்றது முக்கியம். ஒன்றிய அரசை நோக்கியா, அல்லது வந்து மாநில அரசை நோக்கியா, அல்லது லோக்கலில் வேறு ஏதாவது பிரச்சனையா, காவல்துறையே நடவடிக்கை எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இது யாரை நோக்கி இந்த கோரிக்கையெல்லாம்? தமிழர்களை புரிந்து கொள்ளுங்கள், என் உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள்னா அதுக்கு எதுக்கு மாடு? எனக்கு என்ன கேட்டேன்னா, 15 வருஷமாக நீ இதை தான் பேசிகிட்டு இருக்கிற. இயற்கை, காடு, மலை, ஏரி, குளம்னு தான் பேசிகிட்டு இருக்கிற. எனக்கு ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. இயற்கையை பாதுகாக்கணும். சரி ஓ வீடு எதில் கட்டியிருக்கிறாங்க? மலையை வெட்டி எடுத்து அந்த ஜல்லியில் இருந்தோம், மண்ணில் இருந்தோம், ஆற்றுல இருந்து அடித்து வந்தோம், மண்ணில் இருந்தோம் தான் கடற்கரையை ஒட்டி இயற்கையை வந்து நீ பாதிக்கும் விதமாக கடற்கரை ஓரமாக ஆமை முட்டை ஒரு இடத்துல போய் நீ வீடு கட்டி அங்கே போய் வீடு கட்டி குடியிருக்கிறதே தப்பு தானே? நீ சுற்றுச்சூழல் மேலே ரொம்ப அக்கறை இருக்குதுன்னு நீ எங்கே போகணும்? மாட்டு வண்டியில் போகணும். காரில் வர்றக்கூடிய புகை இருக்கு இல்லையா, அது காற்றை மாசுபடுத்துது. நீ இங்கே விடுற புகை இங்கே மட்டும்தான் இருக்குமா? அது நாடு முழுக்க போகும்ல. இந்த தமிழ் குடிகள் தானே அதெல்லாம் வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் காரில் போக மாட்டேன்னு சொல்லு. தமிழ் குடிகள் யாரும் காரில் போகாதீங்க, நான் தமிழர் தம்பிகள் யாரும் பைக் வாங்காதீங்கன்னு சொல்லு. பழைய காலம் மாதிரி நடந்து போகலாம், காவடி தூக்கிட்டு போகலான்னு சொல்லு. ஸோ இது என்னென்னா, இயற்கையை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தேவை தான். எதை முன்னிட்டு தேவை? நாம் நம்மளுடைய வாழ்க்கையை பராமரித்து கொள்ள என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரம்பு மீறாமல் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் மணல் அள்ளுறீங்க, கேரளாவுக்கு கொண்டு போகாதீங்கிறது நியாயம். அது கேரளாவுக்கு தேவையானது கேரளாவில் எடுத்துக்கிட்டோம், ஆந்திராவுக்கு தேவையானது ஆந்திராவில் எடுத்துக்கிட்டோம், நமக்கு தேவையானது நம்ம இங்கேருந்து எடுத்துப்போம், வரம்பு மீறி எடுக்க வேண்டாம். இயற்கை என்பது அது நியாயம் இருக்குது. நீ மணலே எடுக்கக்கூடாது. ஆற்றுல மணல் எடுக்கல என்ன வந்து தெரியும்ல, ஆறு மேடாக மாறிடும். தூர் வரணும். ஆமாம், ஆறு குளம், நீ குளத்துல இருந்துலாம் மராமத்து பணின்னு ஒன்று உண்டு. மன்னராட்சி காலத்திலேருந்து அது உண்டு, வெள்ளக்காரன் காலத்தில் தான் அதை விட்டுட்டான். பெரிய பஞ்சங்கள் வருது இல்லை, 18 பஞ்சங்கள் வருது இல்லையா, இதெல்லாமே இந்த மராமத்து பணிகள் நடக்காமல் இருந்ததுனால தான் இந்த பஞ்சங்கள்லாம் வந்தது. அப்புறம் நவீன கால அரசுகள் வந்து பிறகு அதெல்லாம் சரி பண்ணுறாங்கல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், பால் உற்பத்தி குறைந்து விட்டது, பால் பற்றாக்குறை வந்துருச்சு, 1 லிட்டர் 250 ரூபா 300 கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு, நீ மாடுகளை பாதுகாக்கலை அப்படின்னு சொன்னா நியாயம் இருக்குது.
இப்போ என்ன நடந்திருக்குது, இந்தியாவிலே பால் விலை குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஒரு சின்ன புள்ளி விவரம் சொல்கிறேன். 2017 தமிழ்நாட்டுடைய பால் உற்பத்தி எவ்வளோ? 7.742 மில்லியன் டன். ஓகேயா? இது 2017 எடப்பாடி ஆட்சி காலம் வரை. அதுக்கு பிறகு இப்போ 2023 10.317 மில்லியன் டன். 50% அதிகரிச்சிருக்குது. எப்படி அதிகரிச்சுது? மேய்கிறதுக்கு புல் இல்லாமல் வைக்கோல் இல்லாமலாம் அதிகரிச்சுது. ஸோ மாடு சாப்பிட்டா தானேங்க பால் கறக்க முடியும். அப்போ சாப்பிட்ருக்குது, பால் கறந்துருக்குது. பால் உற்பத்தி முன்னாடியை விட 50% அதிகரிச்சிருக்குது. அவங்க ரெக்கார்ட் பிரேக்கர் என்ன சொல்கிறாங்க, 4.57% இந்திய பால் உற்பத்தியில், மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உற்பத்தி சாதிச்சிருக்கிறோன்னு சொல்கிறேன். நீ அந்த ஒரு மாநிலத்தில் போய் இருந்துக்கிட்டு பால் இல்லைன்னா, இப்போ நீங்கள் ஆந்திராவிலேருந்து பால் வருது அப்படின்னா பற்றாக்குறைக்கு வரும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹெரிட்டேஜ் பால் வருது இல்லை, அதை சொல்கிறாங்க. ஆமாம், ஆவின் வாங்கிட்டு போய் நீ இன்னொரு மாநிலத்தில் வைக்கலாம். இங்கேருந்து ஒரு பாலை கொண்டு போய் நீ ஆந்திராவில் வைக்கலாம், கர்நாடகா வைக்கலாம். ஏதாவது தடை இருக்குதா என்ன? இப்போ இதயம் நல்லெண்ணெய் இருக்குது, எங்கெல்லாம் விற்பனை பண்ணுறாங்க? இந்தியா முழுக்க விற்பனை பண்ணுறாங்க, மலேசியா வரைக்கும் விற்பனை பண்ணுறாங்க இல்லையா? கோல்டு வின்னர் இந்தியா முழுக்க போயிடுச்சு. முன்னாடி தமிழ்நாட்டு பிராண்டாக இருந்தது, அப்புறம் சவுத் இந்தியா பிராண்டாக இருந்தது, இன்றைக்கி இந்தியா பிராண்டாக மாறிடுச்சு. அதுபோல் நீயும் உற்பத்தி பண்ணி இந்தியா முழுக்க கொண்டு போகலாமே. இந்தியான்ற சந்தை இருக்குது உனக்கு, இப்போ பெரிய சந்தை. செய்ய உன்னை யார் தடுத்தா? அங்கேருந்து வருதுன்னு வரதான் செய்யும். இங்கே உள்ள அரிசி ஒருத்தனுக்கு பிடிக்குது, இப்போ இங்கேருந்து அரிசி கேரளாவுக்கு போகுது, அதுக்கு என்ன பண்ணுறது? தெரியும் இல்லையா? கேரளாவில் அரிசி உற்பத்தி ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டில் இருந்தால் அரிசி அங்கே போகும். அரிசி மட்டும் இல்லை, காய்கறி இங்கேருந்தான் போகும். அங்கேருந்து ஒன்று வரும், ஏலக்காய், கிராம்பு, அந்த மாதிரி மிளகு, அந்த மாதிரி பொருட்கள் அங்கேருந்து வரும். இங்கேருந்து ஒன்று போகும். இதானங்க சர்வதேச அளவுலேயே நீ போகலாங்க. அமெரிக்காவிலேருந்து இங்கே வருது, இங்கேருந்து லண்டனுக்கு போகுது, லண்டன்லேருந்து ஜெர்மனிக்கு போகுது. உலகமயமாக்கல் இருக்கிற காலகட்டத்தில் போய் ஆந்திராவிலேருந்து வருது, ஏன் கர்நாடகாவிலேருந்து வரலையா? பெல்லாரி வெங்காயம் எங்கேருந்து வருது? பூண்டு எங்கேருந்து வருது? தமிழ்நாட்டிலே விளையுது. அப்போ நீங்கள் இயற்கையை பாதுகாக்கிறேன், கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற பேரில் வந்து எங்களை நீ என்ன பண்ணுறது தெரியுமா? பழைய சாதி தொழில்களுக்குள்ளே வந்து நீ முடக்கிற. நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும், விஸ்வகர்மான்னு இந்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருது. ஒன்றிய அரசு, பாஜக அரசு ஒன்று கொண்டு வருது. அந்தந்த சாதி தொழில்களில் வந்து அந்தந்த சாதிக்காரங்க செய்யணும். அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம லோன் தரேன்றான். 1 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் லோன் தரேன்றான். வயசு என்ன தெரியுமா? 18 வயசு. ஆக நீ +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற நேரத்தில் போயிடாத, போ மாடு மேயி, பானை செய்யி, அந்த மாதிரி பனை ஏறு, உனக்கு லோன் தரேன் இப்படின்னு சொல்லி சாதி தொழில்களை செய்ய வைக்கிறதுக்கு விஸ்வகரமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அண்ணன் கடந்து முக்கிய நடக்க. அப்படி வேறு எந்த இதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப வெளிப்படையாக கோனார் சமூகமே வாரீர் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டுக்கு போஸ்ட் அடித்து ஒட்டினது யார்? சீமான் படத்தை போட்டு. அது ஒரு கோனார் சமூகம் சார்ந்த ஒரு கட்சி ஒன்று இருக்குது, நாம் தமிழரோட அசோசியேட் ஆகிருக்குது. அவங்க தான் போஸ்டர் ஒட்டி வாரி. வேறு எந்த கட்சியாவது இன்னொரு கட்சிக்கு ஆள் சேர்ப்பானா? இல்லை. இவன் சேர்க்குறான் பாருங்க. அப்போ என்னென்னா இவங்களுடைய இன்னொரு பிரான்ச் அது, கோனார்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ பனை ஏறுறதுக்கு இது மாதிரி தான் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் பனை ஏறுறதை பற்றி. அதான் அப்போ அந்த போராட்டத்தை பற்றி பேசும்போது நீங்கள் நாடார்கள் குறிப்பிட்டு நிறைய பேசியிருந்தீங்க. அப்போது அந்த போராட்டம் வந்து நாடார்கள் குறிப்பிட்டு நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஆடு மாடு மாநாடு அப்படிங்கிறது இன்னொரு சாதிகளை. ஆமாம், இது கோனார்களை மையமாக வச்சு அணிதிரட்டுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடுங்க ரொம்ப வித்தியாசமானதுங்க. இங்கே பக்திங்கிறது இந்தியாவில் அதிக கோயில்கள் உள்ள மாநிலம் இது தெரியல. தமிழ்நாடு எங்கள் ஊரில் மட்டுமே 10 கோயில் இருக்குது. நீங்கள் எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் 10 கோயில் 12 கோயில் இருக்கும். எனக்கு பெரிய ஊராக இருந்ததுன்னா 15 கோயில் 20 கோயில் இருக்கும். அதில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்கும். இது எங்கள் குடும்ப கோயிலும்பாங்க, இது குலதெய்வ கோயிலும்பாங்க. குலதெய்வம் கோயிலுங்கிறது பல குடும்பத்துக்கு பொதுவாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கோயில் ஒன்று வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு பொது கோயில் ஒன்று இருக்கும். இப்படி ஒவ்வொரு கோயில்கள்லாம் நிறைய இருக்குது இல்லையா? அவ்வளோ பக்தி மிகுந்த ஒரு மாநிலத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. பாருங்கள், கோயில் பணத்தை எடுத்து காலேஜ் கட்டுறாங்க அப்படின்ன உடனே ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எடப்பாடியை திட்டுறாங்க. மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. படிக்கிறவன் அவன் பலனடையலாம், அவன் போராட்டம் நடத்துகிறாங்க. பொதுமக்கள் அதிக பக்தி உள்ள ஒரு மாநிலத்தில், அதிக கோயில் உள்ள ஒரு மாநிலத்தில் பக்தியாக படிப்பான்னு வந்தால் படிப்புன்றான். நிறைய பக்தி பாடல் எழுதுனா பாரதியார், அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி
ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படிங்கிறார். ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கிறது நீங்கள் 16,000 கோயில் கட்டுறதை விட அன்னச்சத்திரம் வைக்கிறத விட முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறார். பார்ப்பன சமூகத்திலேருந்து வந்தவருக்கு அது புரியுது இல்லையா? அப்போ இங்கே வந்து எடப்பாடி பேசுறது நெகட்டிவாக மாறுது. இப்போ இங்கே வந்து இருந்துக்கிட்டு படிக்காத, படிப்பு எதுக்கு, ஆடு மாடு மேயி பனை ஏறு இப்படின்னு சொன்னால் எடுபடுமா? ஸோ உண்மையிலே எனக்கு பாவம் போல் இருந்தது. நான் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அண்ணன் இப்போ இல்லை 15 வருஷமாகவே ஆடு மாடு முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அப்படித்தான் வந்து அவங்கள தலையாட்டக்கூடிய ஆடு மாடுகளாக தான் அவன் தம்பிகளை வச்சுருக்கிறாரு. அவங்களுக்கு சிந்திக்க தெரியல. அவன் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் என் பையனை படிக்க வைக்க மாட்டேன்னு பேசியிருக்கிறாரு, தெரியும்ல, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாச்சு, அந்த ஆள் 25 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி ஸ்கூலில் அனுப்புகிறாரு. தமிழ் மொழியில் பாடமே கிடையாது, தமிழ் மொழியில் பேசவே கூடாது, பியூர் இங்கிலீஷ். பியூர் இங்கிலீஷில் இங்கிலீஷ் மீடியத்தில் அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து பாடம் படிக்கிறாங்க. நீ புக்ஸ்லாம் வீட்டில் நிறையா இருக்குது, நீ என்ன புக்கு படிப்பேன்னா இல்லை இப்போ அதெல்லாம் படிக்க மாட்டான். எது சமூகம் சார்ந்து கூட அவன் படிக்கக்கூடாது. எது படிக்கணும்? இப்போதைக்கு படிப்பு தான் முக்கியம். எது பள்ளி படிப்பு தான் முக்கியம், அதில் தான் கவனம் கொடுக்கணும். அவன் பிள்ளைக்கு நீ கவனமாக இருக்கிறல்ல, ஏன் உன் பையனை கூப்பிட்டு பனையேறுன்னு சொல்ல வேண்டியதானே? நாடார்களுக்குன்னு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாள்ல, உன் பையனை கூப்பிட்டு பனையேற சொல்லு. பனையேறதுக்கு படிப்பு தேவையில்லைங்க, நல்ல பனையேறலாமே. 2 பசங்களையும் பனையேற அனுப்புங்க. இல்லை ஒரு பையனை மாடு மேய்க்க அனுப்புங்க, இன்னொரு பையனை பனையேற அனுப்புங்களேன். யார் யாராவது தடுப்போம்? நம்ம போங்க. நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களை கூப்பிட்டு நீ ஏன் துபாய்க்கு வேலைக்கு போன, நீ ஏன் அமெரிக்கா வேலைக்கு போன, சிங்கப்பூரில் இருக்கிற எல்லாம் வா மாடு மேய்ன்னு சொல்ல வேண்டியதானே? மாடு மேய்க்கிறது எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லைங்க. நாங்களாம் வந்து காலங்காலமாக மாடு மேய்ச்சவங்க, ஆடு மேய்ச்சவங்க. எங்களுக்கெல்லாம் நீ வந்து சொல்லித்தர. சினிமாக்காரன் வந்து எங்களுக்கு வந்து பாடம் நடத்தாங்க தயவுசெய்து. உங்களுக்கு மாடை பற்றியும் தெரியாது, ஆடை பற்றியும் தெரியாது. உங்களுக்கு மாடு புல்லு துங்கும் சாணி போடுங்கிறது அளவுக்கு தான் உங்களுக்கு தெரியும். அதிகபட்சமாக பால் கறக்கணும்னு தெரியும். நாங்கள் மாட்டை மேய்ச்சவங்க, ஆட்டை மேய்ச்சவங்க, எந்த காட்டில் எப்போ போய் மேய்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். பால் கறந்தவங்க, பாலை வந்து எப்போ வந்து கெட்டு போகும்னு தெரியும். எப்படி வந்து அதிலேருந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு தெரியும். வெண்ணெய் எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியும். எங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சு நாங்கள் ஏன் அதை கைவிட்டு வரோம்? ஏன் கைவிட்டு வரோம் அப்படின்னா, கைவிடலை. அது ஒரு பக்கம் இருக்குது. அதில் ஒரு ஆள் 4 பிள்ளையில் ஒரு பிள்ளை பார்த்துப்பான். மீதி பிள்ளை ஒருத்தன் இன்ஜினியர் ஆகட்டும், ஒருத்தன் டாக்டர் ஆகட்டும், இன்னொருத்தன் அமெரிக்காவுக்கு போட்டோம், ஐடி கம்பெனிக்கு போட்டோம் அப்படின்னு நாங்கள் எங்கள் குடும்பங்களில் நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை அவர் தான் கேட்குறாரு, எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா யார் நோயாளி ஆகுதுன்னு கேட்குறாரு. இல்லைங்க, எல்லோரும் டாக்டர் ஆக முடியுமா? இப்போ நீங்கள் போனால் டாக்டர் ஆகிட முடியுமா? இல்லை, அதுக்கு லிமிட் வச்சுருக்கிறாங்கல்ல. சமூகத்துக்கு எவ்வளோ தேவைன்னு ஒன்று இருக்குதுங்க. அதை நாம் ஒன்றும் அச்சீவ் பண்ணவே இல்லை. மொத்த சமூகத்துக்கு இத்தனை டாக்டர் தேவை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, 1 லட்சம் பேருக்கு இத்தனை டாக்டர் வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை நாம் அச்சீவ் பண்ணல. கியூபா மட்டும் தான் அச்சீவ் பண்ணியிருக்குது உலகத்திலே. அமெரிக்காவிலே அச்சீவ் பண்ணல. அதனால தான் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து படிக்கிறவனுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து அமெரிக்கா வேலை எடுத்துக்கிறான், லண்டனில் வேலைக்கு எடுத்துக்கிறான். இப்போ நர்சிங் படிக்கிறாங்க, தெரியும் இல்லையா? இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில், கேரளாவில் நிறைய நர்சிங் சவுதிக்கு போகிறாங்க, காலேஜ் உண்டு. படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. இப்போ நமக்கே பற்றாக்குறை இருக்குது. இப்போ நம்ம தேவைகளுக்கு தான் அதை உருவாக்குறோம். இப்போ பிற நாடுகளில் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு வருதுன்னா போட்டுமே, சம்பாதிக்கிட்டு அந்நிய செலவாணி ஈட்டி கொடுக்குறாங்க. இங்கே வாங்குகிற 15,000 விட அங்கே வாங்குகிற 70,000 பெரிய காசு தானே, பெரிய காசு தானே, வாங்கட்டுமே. நீங்கள் துபாய்க்கு போகிறாங்க அப்படின்னா சாதாரணமாக அந்த காயல் பண்டத்தெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த பகுதியில் உள்ளவன், திருச்செந்தூரில் உள்ளவன்றதுனால காயல் பண்டத்தில் உள்ள கதைகள் எனக்கு தெரியும். அங்கே போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கப்பல் மாதிரி வீடு கட்டுவாங்க, ஏரோப்ளேன் மாதிரி வீடு கட்டுவாங்க. ஏரோப்ளேன்னா ஏரோப்ளேன் டிசைன், ஏரோப்ளேன் மாதிரி டிசைன், கப்பல் மாதிரி டிசைன், அப்படி வந்து வீடு கட்டுறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து காயல் பண்டத்தை கிராஸ் பண்ணும்போது ஒரு வாசம் வரும், சென்ட் வாசம் வரும். அது எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ எனக்கு தான் அது நான் அப்படி நினச்சேன், நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, காயல் பண்டத்தை கிராஸ் பண்ணும்போது ஒரு வாசம் வருங்க, சென்ட் வாசம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த ஏரியாவே ரிச்சாக இருக்குது. எப்படி வெளிநாடுகளில் வேலைகள் கிடைச்சது, சம்பாதிக்கிறாங்க, முன்னேறுறாங்க. முன்னாடி முஸ்லீம்கள் மட்டும் போயிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி எல்லோரும் போகிறாங்க. 70களில் 80களில் முஸ்லீம்கள் மட்டும் போயிட்டு இருந்தாங்க. அது போதாது. அப்போது நிறைய பேர் போகிறாங்க. படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கிது, படிக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கிது. போகிறான், முன்னேறுறான். உனக்கு எதுக்கு வயிறு எரியுதுன்னு கேட்குறேன். உன் பிள்ளை எதுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்ச? எதுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்ச? இங்கிலீஷ் தெரியணும், உலகம் முழுக்க போகணும், என்னென்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி, நாளை பின்ன வாழ்க்கை எப்படி வேணால் மாறலாம், எந்த சூழலையும் தப்பி பிழைக்கணும், அப்படி தானே? அதுக்காக ஏதாவது கைத்தொழில் ஒன்று கற்றுக்கோ, ஏதாவது ஒரு டெக்னாலஜி ஒன்று கற்றுக்கோ, 4 தொழிலை கற்றுக்கோ. ஒரு மீடியாவில் வேலை செய்கிறவங்ககிட்டே எதுக்கும் கேமராவை கற்று வச்சுக்கோ, எதுக்கும் எடிட்டிங் கற்று வச்சுக்கோ. எந்த சூழலும் யாருக்கு வேணால் மாறலாம்.
ஏதோ ஒன்று கை கொடுக்கும் அப்படின்னு பல விஷயங்களை கற்றுக்க சொல்கிறோமா இல்லையா? அப்படி நாம் படிப்படியாக ஒன்று ஒன்றா செஞ்சு செஞ்சு முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட வந்துட்டு நீ ஆடு மாடு மேய், இது என்ன பேச்சு இது? இல்லை, விவசாயம் அப்படிங்கிறது ஒரு இந்தியாவோட முழுதுகிழம்பாக இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறதுங்கிறது இந்தியா முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்குது. அங்கே மேய்ச்சல் நிலம் இருக்குது, மேய்ச்சல் சமூகம் இருக்குது, மேய்ச்சலுக்குன்னு சாதியே இருக்குது தெரியும்ல. இங்கே கோனார்னு இருக்குதுன்னா அங்கே யாதவர்னு இருக்கிறான். சரி, நான் இப்படி கேட்குறேன், அந்த மேய்ச்சல் தொழிலை செய்யக்கூடிய சாதி அல்லது அந்த சமூகம் முன்னேறிடுச்சா? உத்தரப்பிரதேசமும் பீகாரும் ரொம்ப வறுமையில் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் யாரும் ஆடு மாடு மேய்க்கணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அவங்களாம் ஆடு மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆடு மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னேறவே இல்லை அந்த மாநிலம். இப்போ அவங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு லாலு பிரசாத் யாதவ் வந்து என்ன பண்ணார் தெரியுமா? நீ மாடு மேய்க்கிறத போவாத, அதுக்குரிய வைக்கோலை மாட்டு தீவனத்தை நானே வாங்கித்தரேன், நீ ஸ்கூலில் வந்து அங்கே ஒரு மரத்தில் வந்து கம்பு அடித்து கெட்டி விட்டுக்கோ, அதுக்கு வந்து புல் வைக்கிறது வைக்கோல் வைக்கிறத நான் வச்சுக்கிறேன், நீங்கள்லாம் படிக்க வாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. அந்த சின்ன பசங்களெல்லாம் மாடு மேய்க்க அனுப்புவாங்க. அதில் வச்சு தான், அந்த மாட்டை வச்சு தான் அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு முன்னேறுவதற்கான செல்வத்தை அது தரவே இல்லை. அப்போ கவர்மெண்ட்டு ஒரு முயற்சி எடுத்து அதில் தான் மாட்டு தீவன ஊழல்னு ஒரு சிக்க வச்சாங்க. நீ பசங்களெல்லாம் யாதவ சமூகத்தில் உள்ளவங்க படிக்க வைக்கிறியா, நான் கெடுக்கிறேன் பாருன்னு கேஸை போட்டு அந்த திட்டத்தையே காலி பண்ணி விட்டாங்க. இப்படி பீகார் பின்தங்கி கிடக்குது, உத்தரப்பிரதேசம் பின்தங்கி கிடக்குது. இந்த மேய்ச்சல் தொழில் செய்கிறவங்க தான் பின்தங்கி கிடக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு போய் மறுபடியும் மாடு மேய்ன்னு சொல்லவா? அவங்ககிட்ட மாடு மேய்ச்சிட்டு படிக்கவான்னு கூப்பிட்டுருக்குறோம். படி, முன்னேறு, மாட்டு பண்ண கூட நீ வை, படிச்சுட்டு வந்து நீ வந்து ஒரு கால்நடை மருத்துவராக கூட வா, அல்லது வந்து ஏதோ ஒரு தொழில் செய், முன்னேறு, சம்பாதி, வெளிநாடு கூட போ, நிறைய பணத்தை கொண்டு வா, ஊரில் 50 மாடு 100 மாடு மொத்தமாக வச்சு பண்ணை வச்சுக்கோ, அது லாபம். சும்மா அந்த 4 மாடை வச்சுக்கிட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறதுல என்ன வாழ்க்கை இருக்குது? யார் முன்னேறி இருக்கிறா? இப்போ நீங்களே சொல்லுங்கள், உங்கள் ஊர்களில் ஒரு நல்ல மாடு மேய்ப்பாருங்க முன்னேறிட்டாருன்னு சொல்கிறீங்களா? நான் கோனார் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறேன். முன்னாடி 90களுக்கு முன்னாடி உள்ளது சொல்கிறேன். குடும்பத்தோடு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஊர் எதுன்னே தெரியாது. ஒரு 100-150 ஆடு அதை வந்து அப்படியே மேய்ச்சிட்டு வருவாங்க. ரோட்டு வழியாக போவோம், சில நேரம் வாய்க்கால் வழியாக போவோம், அப்படி பல வழிகளில் வருவாங்க. வந்து அங்கே ஏதோ ஒரு தோட்டத்தில் வந்து கிடையை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஆட்டு புழுக்க அந்த யூரின்லாம் போகும் இல்லையா, அது உரம், அதுக்காக கடைக்கு போடுறதுன்னு போடுவாங்க. கடையை போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குடிசை போட்டு உட்காந்துக்குவாங்க. அது ஒரு மாதம் 2 மாதம் இருப்பாங்க. ஒவ்வொரு இடமா மாற்றுவாங்க. அது அந்த கழிவுகளெல்லாம் எல்லா பக்கமும் போகணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இடம் அல்லது அடுத்த ஊர், இப்படி போய்கிட்டே இருப்பாங்க. இது என்ன வாழ்க்கை? அதில் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து என்னென்னா குடும்பத்தோடு வர்றதில்லை, பசங்களை படிக்க வைக்கிறாங்க. ஒரு இடத்துல ஃபேமிலி செட்டில் ஆகிடுச்சு, அவங்க அளவில் வராங்க, சைக்கிள் வச்சுக்கிறாங்க, சைக்கிள் வச்சுக்கிட்டு அதிலே இது பண்ணிட்டு போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மொத்த குடும்பமே அதுக்குள்ள கடந்து முன்னேறாமல் இருந்தது. அதிகபட்சம் அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க? அதில் பால் கறந்து சாப்பிட்ருப்பாங்க, ஆட்டு கறி சாப்பிட்ருப்பாங்க. வாழ்க்கை, சமூக அறிவு என்ன வந்துருச்சு, உலக அறிவு என்ன வந்துருச்சு, கல்வியில் என்ன முன்னேறிட்டாங்க, பொருளாதாரத்தில் என்ன முன்னேறிட்டாங்க? இப்போ நீ இப்படி நாடோடியாக போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை தான் இருந்துட போகுது? வீடு கட்டணும் அப்படின்னா கெட்டினா தான் நம்ம இருக்க முடியாத, அப்படி தானே? இப்போ இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் படிப்பு இருக்குது, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது. நீ பசங்க படிச்சுட்டு வந்து சொல்கிறான், நான் வக்கீல் படிச்சுட்டேன், நான் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அப்பா அம்மா 2 பேரும் அங்கே வந்துடுங்க அப்படின்னா, நமக்கு அதெல்லாம் நகரத்துலலாம் இருக்க முடியாதப்பா. ஏதோ எங்கள் காலம் வரைக்கும் நாங்கள் கிராமத்தில் இருந்துட்டு போயிடுறோம், நீ தம்பிகளை வந்து கூப்பிட்டுக்கோ, தங்கச்சியை படிக்க வச்சிரு, அல்லது ஏதோ நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னா அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா வயதான ஆட்கள் தான் ஊரில் இருக்கிறாங்க. இளைஞர்கள் தேடி பிடிச்சா ஒரு 10 பேரை நீங்கள் பிடிக்கலாம். அங்கே ஒரு 400-500 குடும்பம் இருக்குது. இளைஞர்களை நீங்கள் வந்து 10 பேர் 15 பேர் தேடி பிடிக்கணும். அவங்களும் விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களும் விவசாயம் பண்ணுவாங்க, படித்தவங்களாக இருப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அந்த மொத்தமாக கடந்துக்கிட்டு அதில் கூத்தடிக்கிறது இருக்கு இல்லையா, அது கிடையாது. இல்லை, இந்த படித்தவங்களுக்குமே சீமான ஒரு தீர்வு சொல்கிறாரு. நீ கம்ப்யூட்டர் படிச்சிருக்கியா, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரு, எத்தனை மாடுதுன்னு டேட்டா என்ட்ரி பண்ணு. காமர்ஸ் படிச்சிருக்கியா, கணக்கு போடு, எத்தனை மாடுதுன்னு எண்ணி கணக்கு போட்டு வை அப்படிங்கிறத. அந்த இல்லை எதுக்குன்னு கேட்குறேன். இல்லை, அந்த படித்தவங்களே பின்னாடி இருக்கிறது ஒரு நவீனம் சார்ந்து இல்லாமல் ஒரு விஷயத்தை வச்சு பின்னாடி. எங்களுக்கு ஆடு மாடு மேய்க்க தெரியாது அப்படின்னா நீ சொல்லலாம், அதெல்லாம் பனை ஏற தெரியாதுன்னா சொல்லலாம். நாங்கள் தான் காலகாலமாக பனை ஏறி விளங்காமல் தானே போனோம், ஆடு மாடு மேய்ச்சி விளங்காமல் தானே போனோம்.
நீ எங்கிட்ட வந்து இயேசு ஆடு மேய்ச்சாரு, நபிகள் நாயகம் ஆடு மேய்ச்சாரு, கிருஷ்ணர் மாடு மேய்ச்சாருன்னா பகவான் கிருஷ்ணர் மாடு மேய்ச்சாருன்னு மேய்ச்சிட்டு போட்டோம். நாங்கள் எதுக்கு ஏன் மாடு மேய்க்கிறேன்? உன் பிள்ளையும் மாடு மேய்க்க விடு. எங்கிட்ட ஏன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீ உன் பிள்ளைய மாடு மேய்க்க விட்டுட்டு அப்புறம் வந்து சொல்லு என் பிள்ளைய மாடு மேய்க்க அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ உஷாராக பெரியார் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிற. அப்படி தானே? பெரியார் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிற. அப்புறம் எங்ககிட்ட வந்து ஏன் இந்த பழைய கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிற? அதனால் எங்களுக்கு இந்த இயற்கை விவசாயம் அதில் மிக மிக பிற்போக்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த இயற்கை விவசாயம் அந்த காலத்து இது அந்த காலத்துலலாம் வந்து உரம் கிடையாது, பூச்சிக்கொல்லி கிடையாது, உணவுலாம் நஞ்சாயிருச்சு, விஷமாயிருச்சு. எல்லாமே விஷமாயிருச்சுன்னா நீயும் செத்து போயிருக்கணும், நானும் செத்து போயிருக்கணும். அப்படி தானே? இப்போ சீமானும் செத்து போயிருக்கணும். டெய்லி கோழிக்கறியாக சாப்பிட்ற அப்படி 65 தந்தூரி கிரில்லு அப்படி தானே? சீமானும் செத்து போயிருக்கணுமே. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உயிரோடு தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. விஷமாக இருந்தால் அவர் 60 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்க முடியுமா? இல்லை தானே? இல்லை. நானும் வாழ்ந்துருக்க முடியாது. நானும் ஃபுல்லாக வந்து கிரில் சிக்கன் சாப்பிட்றேன், தந்தூரி சிக்கன் சாப்பிட்றேன், நானும் இருக்கிறேன். ஸோ அதில் வந்து உணவுப் பொருட்களை வந்து நவீனப்படுத்துகிறாங்க, விரைவாக வளருவதற்கு சில இன்ஜெக்ஷன் செய்கிறாங்க அப்படின்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, 1950, 60 இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, மிக மிக பஞ்சம் நிறைந்த காலகட்டம். சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. இயற்கை விவசாயம் செய்த காலகட்டத்தை சொல்கிறேன்னா, இயற்கை விவசாயத்தில் இந்தியா முழுக்க பஞ்சம், பெரும் பஞ்சம். இப்போ இருக்கிற மக்கள் தொகை எவ்வளோ? 150 கோடி நெருங்கிட்டோம் நம்ம. அன்னைக்கு பாரதியார் பாடுறார், 30 கோடி முகமுடையால் எனினும் சிந்தனையில் ஒன்றுடையால் அப்படிங்கிறாரு. அவர் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 1923 இறந்துடுறார் இல்லையா, 17 நம்ம 23 நம்ம இறந்துடுறார். அவர் காலகட்டத்தில் பாகிஸ்தான் இந்தியாவோட இருந்தது, பங்களாதேஷ் இந்தியாவோட இருந்தது, ஸ்ரீலங்கா இந்தியாவோட இருந்தது, பர்மா இந்தியாவோட இருந்தது. 1938 தான் பர்மாவும் ஸ்ரீலங்காவும் பிரிஞ்சு தனியாக கொண்டு போகிறாங்க. அப்போ அது வரைக்கும் இருந்த அத்தனை பேரையும் சேர்த்து 30 கோடி பேர் தான் அப்போவே பஞ்சத்தில் கிடந்துருக்கானுங்க. இப்போ இந்த 150 கோடி பேருக்கு அதை வச்சுக்கிட்டு சோறு போட முடியுமா? கண்டிப்பாக இல்லை இல்லையா? அப்போது இத்தனை பேர்த்துக்கு நீ உணவு உற்பத்தி பெருக்கியிருக்கிறோம். உணவு உற்பத்தி, நீர் பாசனம் பெருகி இருக்குது. இவங்க குறைஞ்சிருச்சு, அது ஆறுகள் குறைஞ்சிருச்சு, ஏரிகள் குறைஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறான். அப்படிலாம் இல்லை. நாம் ஒரு பக்கம் போச்சுன்னா இன்னொரு பக்கம் கிணத்து நீர் பாசனம், பம்பு செட்டு அப்படின்னு அடுத்த விஷயங்களை கொண்டு வரோம் இல்லையா? அப்போ அதில் இப்போ சென்னையில் வந்து முன்னாடி பெரிய தண்ணி பஞ்சம் இருந்தது. அப்போ வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து இப்போ பூமிக்குள்ள தண்ணி கொண்டு போகிறதுக்கு திட்டத்தை கண்டுபிடிக்கிறோம். கடல் நீரை குடிநீர் ஆக்கிறதுக்கான திட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படி நவீன விஞ்ஞானத்தின் வழியே இந்த நாட்டில் இருந்த பஞ்சத்தை விரட்டி இருக்கிறோம், பசியை விரட்டி இருக்கிறோம், வறுமையை விரட்டி இருக்கிறோம். கண்டிப்பாக இங்கே உள்ள வறுமை சாதாரண வறுமையெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வேளை அரிசி சோறு கிடைக்கிறது பெரிய விஷயங்க. பிறந்த குழந்தைலாம் செத்து போயிடும். ஆமாம். இன்னொன்று, ஒரு வீட்டில் 10 குழந்தை பிறகுது. அன்றைக்கெலாம் வந்து கருத்தடையெல்லாம் கிடையாது. எல்லோரும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெற்றுக்குவாங்க. எவ்வளோ முடியும்னா அது தடையெல்லாம் செய்ய முடியாது. பிறக்கிற வரைக்கும் பிறக்கும். 10 பிள்ளை 15 பிள்ளைலாம் ஒரு கிராமமே உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க, அவங்க ஒரு தோட்டத்தில் போய் குடியிருந்தாங்க. அப்போ அந்த ஊராயிருச்சு. இப்போ அது அவங்க பிள்ளைகள் எல்லாமே நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் இருந்தது, வளர்ந்து ஒரு ஊராகவே மாறிட்டு. ஊர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, சரியா? அப்போது அப்படி வந்து அதில் எத்தனை பேர் தங்குவாங்க? 10 பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா 5 பேர் தங்கினா பெரிய விஷயம். சில இடத்துல 2 பிள்ளை தங்கும், சில இடத்துல 1 பிள்ளை தங்கும், சில இடத்துல எதுவுமே இல்லை, வம்சமே இல்லாமல் போயிடுச்சுன்னுவாங்க. அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நவீன தொழில்நுட்பம் தாங்க உதவிச்சு. அது எதுவுமே உங்களுக்கு புரியலையே, பைத்தியக்காரத்தனமாக வளரிட்டுலாம் இருக்கிறீங்க. இன்றைக்கி தமிழ்நாடு வந்து வறுமை இல்லாத மாநிலம். முதல் இடத்துல எது இருக்குது? கேரளா இருக்குது. 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இப்போ நீங்கள் மத்திய அரசு தான் முன்னாடி ரேஷன் சிஸ்டம் வந்து மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருந்தது. அப்போ இங்கே வந்து பெரிய உணவு பஞ்சம். 1967 தேர்தலில் இது மிக முக்கியமான பிரச்சனை. ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறது, 2 படி அரிசி அப்படின்றத சொல்லுவோம். 2 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னாங்க. ஏன்னா அதுவே கிடைக்கல. ஏன்னா 1 ரூபாய்க்குங்கிறது மிக முக்கியமான வார்த்தை. ஏன்னா அன்றைக்கி ரேட்டெல்லாம் அதிகம். அப்போ அப்படி ஒரு காலகட்டத்தில் அன்றைக்கி சொல்லுவாங்க 100 மீன் 1 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் அரிசியும் 1 ரூபா பாருங்க. அப்போ அவ்வளோ விலை ஏறி போய் இருந்த ஒரு காலகட்டத்தில் ரூபாய்க்கு 1 படி அரிசின்னு அவங்க திட்டத்தை கொண்டு வரும்போது இவங்களால செய்ய முடியல. ஏன்னா கொள்முதல் இவங்க கண்ட்ரோலில் இல்லை, அது ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ இவங்களே கொள்முதலுக்கான இதை செய்கிறாங்க. நீ ரேஷன் கடை தான் வைக்கக்கூடாது,
நியாய விலை கடைன்னு வைக்கலாம்ல. நுகர்பொருள் வாணிப கழகம்னு ஒன்று உருவாக்கி நியாய விலை கடை இன்றைக்கி எல்லா கிராமத்துலையும் இருக்குது. நியாய விலை கடைன்னு உருவாக்கி இதுக்குன்னு அரிசி கொள்முதல் இவங்களே செஞ்சாங்க. செஞ்சு எல்லார் வீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இலவச அரிசி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? வறுமையே இல்லை. கொரோனா காலகட்டத்தில் எல்லா பகுதிகளையும் பெரிய வறுமை தாண்டமாடிச்சு. என்ன பண்ணுறது இங்கே நம்ம பயப்படவே இல்லை. ஏன்னா நமக்கு 20 கிலோ அரிசி உத்தரவாதம் இல்லையா? அப்போ அப்படி நம்ம பல்வேறு விஷயங்களை செஞ்சு நம்ம பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ கோழி விஷமாயிருச்சு. பிராய்லர் கோழி முன்னாடி கோழிக்கறி இப்படி சாப்பிடுவாங்க தெரியும்ல, திருவிழா நேரத்தில் சாப்பிடுவாங்க கோழிக்கறி. இப்போ எங்கள் வீடுகளில் கோயில் கொடைன்னு ஒன்று வரும். அப்போது ஒரு நாள் அது உணவு எடுக்கிற நாள்னு ஒன்று சொல்லுவாங்க. கடைசி நாள் அன்னைக்கு கறி எடுத்து அன்னைக்கு கோழி அடித்து சாப்பிட்றதுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பொங்கல், தீபாவளி, வருஷத்துலேயே 3 முறை தாங்க கறி. அப்படி இல்லை அப்படின்னா கோழி செத்து போச்சுன்னா அன்றைக்கி அந்த குழம்பு வச்சு சாப்பிடுவோம். மற்றபடி கோழி கறியே கிடையாது, புரோட்டீனே கிடையாதுங்க. அது எத்தனை முட்டை விடுது, அது முட்டை விடுற காலகட்டத்தில் கிடைக்கிற முட்டை மட்டும்தான். அதுவும் குஞ்சு பறிக்கிறதுக்குன்னு பாதி எடுத்து வச்சுருவாங்க. மீதி முட்டையே கிடைக்காது. இந்த பிராய்லர் கோழி முட்டை தான் நமக்கு கிடைக்குது. அப்போ இப்படி இன்றைக்கி புரோட்டீனை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். ஒரு நேரத்தில் பிறக்கிற குழந்தை இறந்து போகும்போது அது முக்கியமான காரணம் என்னென்னா குழந்தை ஆரோக்கியமாக இல்லை, தாயும் இறந்து போயிடுவாங்க. 4 பிள்ளை பத்துக்கு 5 பிள்ளை பத்துக்கும்போது செத்து போயிடுவாங்க. ஆரோக்கியம் இருக்காது, தாங்குகிற பலம் இருக்காது உடம்புல. மறு ஜென்மம்னு சொல்லுவாங்க. இது பிரசவங்கிறது மறு ஜென்மம். பிரசவத்தில் இறக்குற குழந்தைகள் தாய்களுடைய அளவு குறைஞ்சிருச்சு, குழந்தைகளோட அளவு குறைஞ்சிருச்சு. அவ்வளோ தூரம் நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுகாதார கட்டமைப்பை பலப்படுத்தி வச்சுருக்கிறோம். அப்படிதானே இல்லையா? கண்டிப்பாக. வீடு தேடி மருத்துவம் அப்படின்னு கொண்டு போயிருக்கிறோம். ஒரு கிராமத்தில் ப்ரெக்னென்ட் இருந்தானா மருத்துவ கண்காணிப்பு இருக்கிறாங்க, வந்துடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எனக்கே தெரியும்ல, ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க, சுகர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, என்னென்ன தேவையோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி மருந்துகள் என்னென்ன வீடு கொடுத்துருக்குறாங்க. நாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க. நீ சொல்கிற அந்த கால்நடை இருக்குல்ல, இந்த கால்நடை பராமரிப்புக்கும் ஆட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி சொன்னால் வராங்கங்க. பார்த்துட்டு அதுக்கு டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் போட்டு போகிறாங்க. அப்படி இல்லையா? எல்லா பகுதிகளையும் அதுக்குன்னு இடங்கள் இருக்குது. காசு இல்லைங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி நீ மாடை கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இன்ஜெக்ஷன் இருந்தாலும் அவங்க இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க, மாத்திரை இருந்ததுன்னா மாத்திரை போட்டுடுறாங்க. நான் கூப்பிட்டு போயிருக்கிறேன், ஆட்டை மடியில் வச்சு நான் தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் போயிருக்கிறேன். அவங்க ஒரு 10 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்தாங்க, வாங்கிட்டு கொடுத்தேன், இன்ஜெக்ஷன் போட்டாங்க, காப்பாற்றுறாங்க. அவங்ககிட்ட அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வளர்த்து வச்சுருக்குறாங்க. யோகி ஆதித்யநாத் அதுக்கு மாடுகளுக்கு பகவத்கீதை படிக்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அந்தணர்களை நியமித்து பகவத்கீதை படிக்கிறது அப்படின்றாங்க. மத்திய பிரதேசத்தில் மகாபாரதம் படிக்கிறோன்றாங்க. நாமல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். அதை ஆரோக்கியமாக பராமரிக்கிறோம். அதுக்குரிய கட்டமைப்பு நாடு முழுக்க கொண்டு வந்துருக்குறோம். எங்கே என்ன பேசணுன்ட்டு இருக்குல்ல, நீ ஊபியில் போய் பேசு, பீகாரில் போய் பேசு, எங்கள் மாட்டுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லு. நாம் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருக்கிறோம். என்ன ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை ஒத்துக்கிறேன். என்ன அப்படின்னா காடுகள் மேய்ச்சலுக்காக திறந்து விடப்படணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது நீதிவாதம் அதுக்கு எதிராக இருந்ததே உங்கள் ஆளுங்க தான். அவனை கண்டித்து கூட நீ பேசலை, கட்சி விட்டு கூட நீக்கலை. இவ்வளோ பெரிய துரோகத்தை யாதவ சமுதாயத்துக்கு இந்த கட்சி செஞ்சிருச்சே அப்படின்னு மன்னிப்பு கூட கேட்கல. நீ யாரை விமர்சிச்சுட்டு இருக்கிற? எனக்கு தெரிஞ்ச சீமான் பேசுனதுலேயே ரொம்ப ரொம்ப ஃப்ளாப்பான இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. மாடுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவரே ஒரு மாடாக நினச்சி பேசுகிறாரு. நான் மாடு, எனக்கு நீ மோடி என்ன செஞ்சுருக்கிற, அது என்ன செஞ்சுருக்கிற, கறியெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறல்ல, மோடிஜி இடையில பாராட்டுறாரு. ஸோ எனக்கு என்னென்னா இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. விஜய் பிறகு கிறுக்கு பிடிச்சிட்டு என்ன செய்கிறோன்னு தெரியாமல் கண்டதை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி நீங்கள் ஒரு சமூகத்தை முன்னோக்கி வழி நடத்திட்டு போகணுங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஒரு பக்கம் முன்னேறி வந்திருக்கிறாங்க அப்படின்னா நீ அடுத்த லெவலுக்கு முன்னேற்றணும். இல்லை நீ பின்னாடி கொண்டு போ அப்படின்னா ஜனங்க உங்களை பின்னாடி கொண்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் போன தேர்தலில் சீமான் என்ன பண்ணுவார், சீமானுடைய இடம் என்னன்னு விவாதிக்கப்பட்டுச்சு. இந்த தேர்தலில் சீமானை கன்சிடர் பண்ணவே இல்லை. விஜய் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு விவாதிக்கிறாங்க. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, விஜய் நீ லிஸ்ட்லே இல்லை. நீ மாடோட தான் எலெக்ஷனை சந்திக்கணும். இன்றைக்கி மாட்டுக்கிட்ட பேசு, நாளைக்கு கோழிக்கிட்ட போய் பேசு, அவ்வளோதான் உனக்கு ஒரு அரசியல். அப்படி தான் எனக்கு தெரியுது. இதில் வன்னியரசு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அதாவது உத்தரப்பிரதேசில் பண்ணக்கூடிய கோசாலை அரசியலுக்கும்
இதுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒப்பீடு கரெக்டாக தானா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கோசாலைன்ற அதாவது ஏதோ ஒன்று கோசாலைன்னு ஒன்று வச்சு அதுக்கு புல் பிடிங்காவது போடுறான். நீ அதுவும் இல்லை, அடுத்தவங்க காசில் மங்களம் போட்டுட்ட, அடுத்தவங்ககிட்ட சொல்லி மாட்டை கூட்டு வந்து அவங்க காசுலே திருப்பி கொண்டு போ அப்படின்னு இதில் ஒரு தீர்வுமே இல்லையே. இப்போ அடுத்த மாதம் நான் வந்து போராட்டம் நடத்துவேன், நாடே மாடு மேய்க்க போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் அடுத்த மாதம் இல்லை, ரெகுலராகவே நீ மாடு மேய்க்க போ. நீ தகுதியான தொழில் தேர்வு செஞ்சுருக்கிற, அது ஒன்றும் தப்பான தொழில் கிடையாது, உன் அறிவுக்கு அது போதும். இதான் என் கருத்து. ரைட். இல்லை, அவர் ஒரு கேட்வே ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. ஏன்னா பசு அரசியல் அப்படிங்கிறது வட மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்குது. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஏதோ ஒரு வகையில் சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குதோன்னு அவர் சொன்ன கருத்து வச்சு இல்லை, அவருக்கு அவர் ஒரு தெளிவாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்துத்துவ அரசியலுடைய தமிழ் வடிவம் தான் சீமான் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. இது இப்போ இல்லை, இது ரொம்ப முன்னாடியிலேருந்தே வந்து துக்ளக் சோபும் குருமூர்த்தியும் சேர்ந்து தான் அவருக்கு வந்து கட்சி தொடங்கி கொடுத்தாங்க. அவர் வந்து முற்போக்கு அரசியல் பேசிக்கிட்டு மெல்ல மெல்ல பிற்போக்கு அரசியலுக்கு வரணும். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அவர் திரட்டி வச்சுருக்கிற இளம் தலைமுறையை இந்துத்துவமயமாக மாற்றணும். அதுக்கான வேலையை அவர் வந்து செய்யணும். பெரியார் எதிர்ப்பில் வந்து அவர் நின்றுக்கிறார் இல்லையா, இப்போ பசு அரசியலுக்கு வந்து நிற்கிறார். அவங்க ஒரு இந்துத்துவ தமிழ் இந்துத்துவ அரசியல் தான். நான் என்ன கேட்குறேன்னா, இது பிஜேபியே செய்ய முடியல, அப்புறம் நீ மட்டும் என்ன பிடிங்கிறவா போகிற? இப்போ ஏற்கனவே நீ பேசிக்கிட்டு இருந்த முற்போக்கு சார்ந்த சிந்தனை இதெல்லாம் ஈர்க்கப்பட்டு தான் ஒரு டீம் வந்தாங்க. நீ பிற்போக்கு திசை நோக்கி போக ஆரம்பிச்சோன்னா வெளியே போயிட்டாங்கல்ல. திமுகவில் ஒரு பெரிய பிரிவு வந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் 3000 பேர் 4000 பேர்னு போய் சேர்றாங்க. பெரிய பெரிய மண்டபமாக பிடிச்சி ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக ஒரு நோகாமல் நோம்பு கும்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம் தமிழர்லேருந்துலாம் வளைச்சி வலை போட்டு பிடிக்கிறாங்க. மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க. அதுக்கப்புறம் விஜய் மிச்சம் மீதி இருக்கிற சின்ன பசங்க விஜய் கட்சிக்கு போகிறாங்க. ஏற்கனவே வந்து என்கிட்ட வந்து நான் பேட்டி கொடுத்த ஒருத்தர் சொன்னார், பேசும்போது அண்ணன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தாரு. என்னென்னா பூத் கமிட்டி அமைக்கணும், ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் 10 பேரை கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம கட்சி உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க, இப்போ பூத் கமிட்டி அமைக்கலான்னு போனால் அந்த பசங்க ஏற்கனவே விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, ரைட்டு நம்ம காலி ஆகிட்டோம், இதுக்கு மேலே நம்ம செலவு பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது, இது வரைக்கும் ஏதோ தாக்கு பிடிச்சி வந்துட்டோம், இதுக்கு மேலே நம்மகிட்ட சொத்துக்கு விற்று நாசமாக போயிடும், நான் வெளியே வந்துடுறது நல்லதுன்னு வெளியே வந்துட்டேன். அப்போது கீழ் மட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க, மேல் மட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் திமுக அதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு போயிட்டாங்க. மிச்சம் மீதி இருக்கிறது திணறிட்டு இருக்குது. அது அடுத்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்களும் வெளியே வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட இது வந்து அண்ணனுக்கு வந்து கடைசி தேர்தல் நினைக்கிறேன். ரைட். நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.